வணக்கம். நான் உங்கள் சுகுமார். மக்களே, மனுஷன் வாழ்கிறது எதுக்கு அப்படின்னா, கூழுக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, இரவு நேரம் நிம்மதியான தூக்கத்துக்கும் தான். ஸோ எப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற அந்த கூழ் உணவு இருக்குங்கள்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் செய்கிறாங்க. அதை பார்க்கும்போது இது சாப்பாடு தானா இல்லை இன்னொன்று எனக்கு கேட்கும் தோணுச்சு. என்ன அப்படின்னா, நிஜமாலுமே இவங்களுக்கு அறிவு இல்லையா, இல்லை இந்த அறிவு இருந்துமே இல்லாத மாதிரி நடிக்கிறாங்களா என்னன்னு நம்மளுக்கு புரியல. கரண்டி அப்படின்ற ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம அந்த சாப்பாட்டை வச்சு வாசிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஏன் இவங்களுக்கு வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியல. சரி வாங்க ரியாக்ஷன் வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வீடியோ. என்னடா வாழைப்பழத்தை போட்டு காலில் மெரிக்கிற? ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ பெரிய மனுஷனாக வேறு போயிட்டாரு. எல்லாம் கிட்டி விடுவேன். தேங்காய் வாழைப்பழத்தை போட்டு பிசுக்கி காலில் அடுத்து முட்டை ஏதோ குண்டாவில் போடுறாரு. அந்தாட்டி என்ன சிக்கன் பீஸுங்களா? ஜோறு பொரி ஐய இதில் ஏதோ பேப்பர் ஏதோ கடிச்சது சொல்லி அனுப்புனாரு. என்ன அது? ரம்மி ஷீட்டு மாதிரி ஒரு சீட்டு ஒன்று கொடுக்காது. எனக்கு தெரிஞ்சு அந்த ரம்மி சீட்டில் தான் அள்ளி தின்னணுமோ என்னவோ தெரியல, அதுக்கு தான் அந்த சீட்டை கொடுத்தாரா இல்லை பில்லானு தெரியல. அதையும் சோத்துலேயே சொறி அனுப்புகிறாரு. அடுத்த வீடியோ ஒன்று காட்டுற பாருங்க. சரி ஆரியாடா, நம்ம ஊரில் ஆரியாடை சொல்லுவாங்க. ஏய் ஏடா இது இப்படிக்குது? டேய் அநியாயம் பண்ணுறீங்கடா. இந்த நம்ம ஊரில் ஒரு சில கடைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாத கணக்கில் எண்ணெயை வச்சுருப்பாங்க. எண்ணெய் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அந்த நம்ம வாங்கி சாப்பிட்றோம்ல அந்த போண்டா பஜ்ஜி அது மேலே அது பழைய எண்ணெயாக புது எண்ணெய் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பழைய எண்ணெய் இருந்துச்சுன்னா மேலே போகிறான் பார்த்தீங்கன்னா கருகரேன்னு இருக்கும். பொடி பொடியாக பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் அங்கங்கே டாட்டாக வந்துருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை பார்க்கும்போது கந்தரகோலமாக இருக்குது. நம்ம ஊரில் ஏதோ ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேங்குது. இது எண்ணெயா இல்லை ட்ரைனேஜில் இருக்கிற ஏதாவது மொண்டி எடுத்து இதெல்லாம் ஊற்றி ஏதாவது பண்ணி வச்சிங்க. ஆனால் என்னன்னு ஒன்றும் புரியல. எவ்வளோ கன்றாவியாக இருக்குது. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து சீரியஸாகவே எனக்கு பார்க்கும்போது அது வேறு மாதிரி தான்டா தெரியுது. அது ஃபுட்டு மாதிரி எனக்கு தெரியல. இது மாட்டு சாணி கூட சொன்னால் அது நல்லா இருக்காது. மனுஷ சாணி மாதிரி இருக்குதுடா. இது எப்படிதான் இதெல்லாம் சாப்பிட்றீங்க? இதெல்லாம் பார்த்தா திரும்ப நம்மளுக்கு தின்றதுக்கு தோணுமாடா? அடுத்து அப்புறம் यहाँ 200 रुपया दिया मैडम को छोड़िए. 200 रुपया दिए बच्चा सब. अरे 200 रुपया यहाँ लिए यहाँ छोड़िए. ஏதோ நல்லி ஊற்றுறான். சீரியஸாகவே இந்த நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் இது ஒன்று ஃபேமஸ். பானிபூரி கடையில் போனீங்க அப்படின்னா காளான்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது காளானா என்னன்னே தெரியாது. ஆனால் அது காளான்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டா டேஸ்ட்டுங்காது. ஆனால் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் காளான் கொடுங்க ஒரு பிளேட் காளான்றாங்க. அது பார்க்கறதுக்கே கன்றாவியாக இருக்குது. அது எப்படி தான் நம்ம ஆளுங்க தின்றாங்கன்னே தெரியல. அதை பார்த்தோன்னா ஒரு இதில் வச்சுருப்பாங்க, ஒரு மக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை எடுத்து எண்ணெய் ஊற்றி அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி ஹீட் பண்ணி அதை கொலன்னு எடுத்து ஊற்றுவாங்க. அந்த தட்டில் ஊற்றி கொடுப்போம். அதை எடுத்து வாயில் வைக்கும்போதே ஒரு காப்பி கலரில் தெரியும். பார்க்குறதுக்கே ஏதோ என்ன சொல்கிறது, சாணியை கரைச்சி ஊற்றினா அப்படி இருக்கும். அதை நம்ம ஆளுங்க விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கே இது வட இந்தியாவில் இல்லை, நம்ம ஊரில் நம்ம ஆளுங்களே இந்த மாதிரி தின்றாங்க. அடுத்த வீடியோ காட்டுறேன் பாருங்களேன். தயிர் சாதம். டேய் அநியாயம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உங்களால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ணாடிக்கு பொட்டி ஒன்று வாங்கி அது உள்ளே வச்சு உங்களால் கொடுக்க முடியாதாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க?
பார்க்கும்போது நம்மளுக்கு தின்ன தோணுமா? இவங்க வந்து என்னான்னு சொல்லி வைப்பானுன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் ஃபுட்டு, நேச்சுரல் ஆர்கானிக் ஃபுட்டு, இயற்கையாக எடுத்த ஃபுட்டு, இயற்கையாக எடுத்த நெய், இயற்கையாக எடுத்த தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேன் இயற்கைன்றனால தான் இந்த மாதிரி வந்து மேலே எறும்பு முக்கிது, ஈ முக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விளம்பரப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலே நிறைய பேர் வந்து ஏமாந்து வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. எப்புட்றா இதை பார்த்தா வந்து நம்மளுக்கு துண்ணணும்னு தோணாதடா? எப்புட்றா இதை வந்து விற்கிறீங்க? எப்புட்றா இதை வாங்கி துண்றீங்க? எடுத்து ஆஹா கையை கழுவி விட்டார். அருமையான ஒரு சமையலாக தான் இருக்கும். அடடா இவரும் கையை கழுவி விட்டார். அருமையான ஒரு சமையல் போல். சூப்பரா 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 வேறு லெவல்ரா டே. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் வாழ்நாளில் பார்த்ததே இல்லைடா டே. நான்லாம் என்றைக்குனா ஒரு நாளைக்கு தப்பு தவறி இந்த வட இந்தியா பக்கம் போயிட்டேன் அப்படின்னா ரோட்டு கடையில் தயவு செஞ்சு தின்னவே மாட்டேன். எடுத்து முட்டையை அறுத்து நம்மளோட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறாரு. ஓ முன்ன பார்த்தனால அதே தான். இது வந்து வேறு ஒரு ஏரியா போல். சோத்தில் ஒரு சோத்தை பொறி எப்படி இதெல்லாம் ஒரு ஃபுட்டுன்னு சாப்பிட்றீங்க? அடுத்து தப்பு தவறி கால் ஸ்லிப்பாகி எண்ணெய்க்குள்ள விழுந்தானா அவன் நிலமை என்ன ஆகாது பாரு. எப்படி உட்காந்துட்டு பாரு, குச்சி உட்காந்துக்கணும் வந்து செய்யறான். மேலே அடுப்பிட்டு ஏன்னாவது கம்மி எண்ணெய் டேக்ஸ் ஆகுள்ள இறங்கி உட்காந்துக்க நல்லா இருக்கும் கரெக்டாக. இப்போ தாண்டா தெரியுது. கவரில் வாங்குற ஃபுட்லாம் வந்து ஹைஜீன் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். கவரில் வாங்குற லோக்கல் ஃபுட்டு பூரா வந்து இந்த கந்தர கோலத்தில் தான் செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சடா. அவ்வளோதான் ரெடி. அடுத்த கொலை செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டேன் நம்மால். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ஒன்றே தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது. நிஜமாகவே வந்து இவங்க வந்து வேணும்னே அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு நம்மளுக்கு வந்து புரியல. நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணலாம், இப்படி பண்ணோம் அப்படின்னா 4 பேர் வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க, நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடலான்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. கன்றாவியாக பயங்கரவே கன்றாவியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே வந்துருக்கு. நான் ஏதோ சும்மா ஒரு 2 வீடியோ பார்த்தேன் இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு சேனலை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி வைக்கலான்னு இன்ஸ்டாகிராமில் அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சேன். அப்புறம் ஏன் நேரம் என்னவோ தெரியல, பார்த்தா ராத்திரி பூரா வந்து இதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டே தான் வருது. அப்படியே வந்த வீடியோவே ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்குது. கன்றாவியாக கந்தரகோலமாக பார்த்தீங்கன்னா சமைக்கிறாங்க. அதுவும் இங்கே இது வந்து வட இந்தியா ப்ளஸ் வந்து பங்களாதேஷ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நடக்குது. இன்னும் நிறைய நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. பார்க்கறதுக்கே வந்து கன்றாவே இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க நினச்சாங்கன்னா கைக்கு ஒரு க்ளவுஸை போடலாம், அழகாக வந்து கைக்கு ஒரு க்ளவுஸை போட்டு கரண்டியை வச்சு வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணலாம். நம்ம ஊரில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பானிபூரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு சிலருக்கு வந்து கையில் எடுத்து வந்து உடச்சி கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன வாங்கினா எனக்கு வந்து நீங்களே வந்து கிளாரி கொடுத்துருங்கன்னு வாங்க. இவங்க வந்து கை விட்டு கிளாரா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸா வச்சுக்கிட்டு டேக்ஸாவில் எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் அந்த மசாலாலாம் ஊற்றி நல்லா வந்து குழப்பி அப்படியே வந்து தட்டில் வந்து ஊற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் வந்து டீசென்சிஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் மற்ற இடங்களில் வந்து ரொம்பவே வந்து கன்றாவியாக இருக்குது. ஏன் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி கன்றாவியாக வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து டீசெண்டாக பண்ணுவாங்க. அதை வந்து கொஞ்சம் என்னது ஒரு கண்ணாடி பொட்டிகளை வச்சு ஓரளவுக்காச்சும் வந்து டீசெண்டாக வந்து காட்டுவாங்க. ஆனால் அவங்க எவனுமே வந்து டீசெண்ட் காட்டுறதில்ல. வேர்வியா சிந்திங் அம்மால போடுறா உள்ள அப்படின்னு சொல்கிறதும் அதை சொரிஞ்சிட்டு அது பஜ்ஜி மாவு பிஸ்கடான்ற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. நீங்கள் இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.